ஸோ வணக்கம் நீங்க பேசிட்டு இருக்குது. நாங்க இனி அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஃபேரி டெயில் அந்த ஒரு சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நெறைய கன்டென்ட் நம்ம சேனல்ல ஏற்கனவே நெறைய வந்திருக்கு. அது எல்லாமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மறக்காம பிடிக்கும். வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபேரி டெயில் இந்த ஒரு அனிமே பத்தி சொல்லணும் அப்டின்னா, எனக்கு எப்டி இருந்தது? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருந்தது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலா இந்த ஒரு அனிமே சீரிஸ் பார்க்க எனக்கு எப்டி இருந்ததுன்னா, ஒரு ஓகேவான ஒரு அனிமே மாரி தான் இருந்தது. ஒரு ஆவரேஜ் அப்டிங்கிற அந்த ஒரு செட்டுல வர ஒரு அனிமே மாரி தான் இருந்தது. இதுக்கு ஏன் அப்படி தோணுச்சு அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ ஃபேரி டெய்ல பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு பார்க்க ஆரம்பிச்சேன்னா, கன்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு தோன்ற அளவு கூட நெறைய நல்ல ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேரி டெய்ல இருக்கு. பட் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆர்க் செம மொக்கையா போகும். சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஃபேரி டெய்லே குவிட் பண்ணிறலாமே அப்படிங்கிற அளவுக்கு கூட தோணும். ஏன்னா, சுத்தமா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு வராது. அந்த அளவுக்கு ஒரு பிளேடா அது போகும். அது மாரியான ஒரு அனிமேவா தான் இது இருக்கு. அப்படி பார்க்குறப்போ ஓவராலா பார்க்குறப்போ ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துருது. ஏன்னா, இந்த சீரிஸ்ல சுமாரா இருக்கு, ஓகேவா இருக்கு அப்படின்னு எந்த ஒரு ஆர்க்குமே சொல்ல முடியாது. ஒண்ணா நல்லா இருக்கு, இல்லன்னா நல்லா இல்ல அப்படின்னு ஈஸியா பாயிண்ட் அவுட் பண்ணிறலாம். அப்படிங்கிற அந்த லெவல்ல தான் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சீரிஸ பார்க்குறப்ப பிகினிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு சீரிஸ் வந்து எத நோக்கி போகுது அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது நமக்கு. ஜஸ்ட் ஒரு சில விஷயங்கள் நடக்குது, அத நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மாரி தான் இருக்குமே தவிர்த்து அந்த பிகினிங் ஆஃப் த சீரிஸ் வந்து என்னதான் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாம போனாலும், போக போக ஒரு 70, 80 எபிசோட்ஸ்க்கு மேல கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரிக்குள்ள வந்துர்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபிளெட்ஜ்டா வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கான கொஞ்சம் கொஞ்சமா ஹிண்ட் குடுத்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஈஸியா சொல்லிறலாம். இந்த ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு வேர்ல்ட் பில்டிங் இருக்கு. சூப்பரான ஒரு வேர்ல்டுன்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த ஒரு சீரிஸ பொறுத்தவரை நெறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போவாங்க. பட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களா, ஒரு சூப்பரான வேர்ல்டு அது உங்களால இந்த ஐலேண்ட் வந்து இங்க இங்கலாம் இருக்கு அப்படின்னு மேப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து 70% மேப் பண்ண முடியும். பட் மீதி இருக்க 30% வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து, அது ரொம்ப டீட்டெயிலா பண்ணல. பட் ஏன்னா இந்த விஷயத்த கூட ஒரு சில அனிமேலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த அளவுக்கு இந்த ஒரு சீரிஸ்க்கு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொத்த சீரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லூசி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போகும். பட் மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டரா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ற மாரி நெறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேரி டெயில் அப்படிங்கிற அந்த கில்ட ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த மொத்த சீரிஸுமே எடுத்திருக்காங்க. என்னதான் அதில வந்து பார்த்தீங்கன்னா, நட்சுவ ஒரு ஆங்கர் பாயிண்ட்டா வச்சிருந்தாலுமே, பட் ஆனா ஃபுல் சீரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேரி டெயில் ஃபோக்கஸே தான் இருக்கும். பட் இந்த ஒரு சீரிஸ்ல ஒரு சில விஷயத்துக்கு தடுமாறியிருக்காங்க. அதையுமே கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். அது என்ன விஷயம்னா, முடிஞ்ச அளவுக்கு கில்டுல இருக்க எல்லா மெம்பர்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் குடுக்கணும். எல்லா ஆர்க்லயும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்றது நீட்டாவே தெரியும். பட் ஆனா, அது அவங்களால ஃபுல் அண்ட் ஃபுல் செய்ய முடியல. பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலைய குடுக்க ட்ரை பண்றாங்க. அவங்கள நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்ய ட்ரை பண்றாங்க. பட் அது ஃபுல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் எனக்கு புடிச்ச விஷயம் இந்த சீரிஸ்ல என்னன்னா, இதோட பேசிங் அடுத்தடுத்து டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆகும். அத விட இன்னும் பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, மேக்ஸிமம் ஒரு ஃபைட்ன்னு எடுத்தீங்கன்னா, அது 2 எபிசோட், 3 எபிசோட்ல முடிச்சுடுறாங்க. ஈவன் ஃபைனல் ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் நடக்குது. 2 கேரக்டருக்குள்ள சண்டை நடக்குதுன்னா, அது மேக்ஸிமம் ஒரு 2 எபிசோடுக்கு மேல காட்டுறதே இல்ல. அந்த அளவுக்கான ஒரு பேசிங் தான் இருக்கு. ஆனா இது ஒரு சில இடத்துல எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அவங்க வந்து அனிமேட் பண்ண கஷ்டப்பட்டு டக்குன்னு கட் பண்ணி முடிச்சுடுறாங்களோ! அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு நெறைய இடத்துல ஏற்பட்டுச்சு. முக்கியமா இந்த ஆக்னோலியா ஃபைட்லாம் வரப்ப கண்டிப்பா தோணுச்சு. இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா காமிச்சிருக்கலாமே! வேக வேகமா முடிச்ச மாரி இருக்கே! அப்படிங்கிற மாரியான ஃபீல் எனக்கு கண்டிப்பா இருந்தது. இந்த சீரிஸ்ல என்னதான் நெறைய கேரக்டர் இருந்தாலுமே, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு தனியான ஒரு பாடி லாங்குவேஜ் குடுத்துருப்பாங்க. ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதே மாரி தான் இவனும் இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் நடந்துக்குவான். இவன் வந்து இப்படிதான் நடந்துக்குவாங்கிறதுக்காக பிரிக்கிறாங்க. அந்த விஷயம் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒருத்தன பேஸ் பண்ணி தனியா ஒருத்தனோட ஸ்டோரி அப்படிங்கிற மாரி எப்பயுமே சொல்றது கிடையாது. இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்த்தோட லிங்க் ஆயி தான் வரும். மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு எடுத்தா அந்த மினிமமாச்சும் 5 பேராச்சும் இருப்பாங்க அந்த இடத்துல. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் அப்பான ஒரு சீரிஸ் மாரி தான் இருக்கும். தனியா மேக்ஸிமம் எந்த ஒரு இடத்துலயுமே எங்கேயுமே இருக்காது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எங்கேஜிங்கா குடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல என்னதான் சம்மந்தமே இல்லாத மாரி இருந்தாலும், ஒன்ஸ் ஸ்டோரிக்குள்ள போனாங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டீட்டெயில்டா ரொம்ப எங்கேஜிங்கா போரே அடிக்காத மாரி குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டன்ஷியலுமே இருக்கு. பட் எனக்கு இந்த சீரிஸ்லயே ரொம்ப 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 புடிச்ச விஷயம்னா மியூசிக் தான். நான் ஈஸியா சொல்லிருவேன். இந்த சீரிஸோட பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே மியூசிக் தான். அவ்ளோ தீம் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். இந்த ஒரு சீரிஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் இது.
நான் அதுக்கப்புறமே இந்த சீரிஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாங்க மட்டுமே இந்த தீம்ம மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, தனியா கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா, எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ, அதுக்கடுத்து இந்த சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ, ஒரு சில இடத்துல வைக்கலாம். அவ்வளோதான். பட் ஆனா, நார்மலா ஒரு சில கான்வர்சேஷன் நடக்கும். அந்த இடத்துல இருந்து கூட நெறைய இடம் ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டிஸ்ட்ராக்டிங்கா தான் இருக்கு எனக்கு. அத கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஸோ நடுவுல ஒரு ஆர்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்லர் எபிசோட்ஸ் மாரி வரும். ஸோ அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்றது பிரச்சனை இல்ல. பட் அவங்க ஒரு முக்கியமான ஒரு கான்வர்சேஷன் இல்ல முக்கியமான ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற இடத்துலயுமே அந்த ஃபேன் சர்வீஸ்ங்கிறதுக்குள்ள வந்து திணிக்கிறத அது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அது கொஞ்சம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வென்ச்சர் அனிமே தான். கொஞ்சம் ஸ்டார்ட்டிங் ஸ்லோவா தான் இருக்கும். பட் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா பாருங்க. இது ஒரு நல்ல சீரிஸ் தான். ஸோ ரோஸ்ட் பண்ற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் மோசமாலாம் இந்த சீரிஸ்ல கிடையாது. ஸோ பார்த்து முடிக்கிறப்ப ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீலுமே குடுக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரை பண்றீங்கன்னா, மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸ்ரீ நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் பை பிரதர்.